இல்லை என்னால் 21 நாள் கண்டினியூவாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க மே 30ஆம் தேதியிலேருந்து விரதத்தை தொடங்குங்க. 11 நாள் வரும். 11 நாளுன்றது நமக்கு ஒரு விரதம் இருக்கும்போது ஒரு சங்கல்பம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த சங்கல்பத்தை வெற்றியாக நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது தான் 11ன்னு சொல்கிறது. ஸோ யாரெல்லாம் முடிஞ்சவங்க 30ஆம் தேதியிலேருந்து விரதம் இருங்க. விரதம்ன்றது வந்து நம்மளை வந்து ஃபுல்லாக வருத்திக்கிட்டு இருக்கணுன்றது கிடையாது. பட் அந்த 21 நாளோ 11 நாளோ இல்லை ஒரு நாள் அந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். முழு மனதோட நீங்கள் தூய்மையாக உங்களுடைய ஒரே ஒரு சங்கல்பம் வச்சு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம நீங்கள் உங்களுடைய விரதத்தை ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும். இது நம்ம தைப்பூசம் மாதிரி மாலைலாம் அணியணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி வைகாசி விசாகம் நட்சத்திரம் விசாகம் அன்னைக்கு நிறைய பேர் பால் குடம் காவடி எடுக்கிறது இது எல்லாமே செய்வாங்க. வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா எடுக்கிறவங்க. நான் வந்து எப்பயுமே என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஏன் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு நான் இது நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா முடிக்கிறேன்னு சொல்கிறீங்க, முன்னாடியே அதை செஞ்சுடுங்க. முன்னாடியே வந்து ஒரு பால் குடம் எடுக்கிறதோ ஒரு காவடி எடுக்கிறதோ செஞ்சுட்டு கண்டிப்பாக முருகர் செஞ்சு கொடுப்பாருன்னு நினச்சிட்டு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக முருகர் நம்ம எண்ணியது அனைத்துமே நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாரு.